மதிச்சு 247 ரன் எடுத்து இந்த ஸ்கோர் கூட பத்தாதோ, இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப, 100 ரன்னு கூட எடுக்காம இவ்ளோ கேவலமா ஆல் அவுட் ஆயிட்டீங்களேய்யா! இப்படி வந்து நம்ம இங்கிலாந்த பார்த்து கேட்கிற மாரி தான், இன்னைக்கு இங்கிலாந்தோட பேட்டிங்க, நம்மளோட பவுலர்ஸு சும்மா பிரி பிரின்னு பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 247 ரன் எடுத்தோங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நமக்கு என்ன தோணுச்சு அப்புட்ன்னா, போச்சுப்பா இன்னைக்கு இங்கிலாந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து பேஸ்பால் மோட்ல விளையாட போறாங்க. இங்கிலாந்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருக்க போது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல சமி தாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் போட வந்தாரு. அவரோட ஓவரையே பிலிப் சால்ட் பிரிச்சு மேய்ஞ்சுட்டாருங்க மனுஷன். 2 4 1 6ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இத வந்து பார்த்தோனே, என்னய்யா இது? இவங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல இவ்ளோ வெறித்தனமா விளையாடுறாங்க. இப்படியே போச்சுன்னா கஷ்டமாயிருமே அப்படின்னு தான் வந்து நெனச்சுட்டு இருந்தோம். அப்பதாங்க சமி இருந்துகிட்டு, "ஏம்மா நான் ஃபர்ஸ்ட் ஓவர் எப்பயுமே சாமிக்கு விட்டுருவேன். 2வது ஓவர்ல இருந்து தான் கணக்கு" அப்படின்னு சொல்லி வந்த உடனே மனுஷன் பெண்ட கிட்ட வந்து டக் அவுட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் போனதாங்க இங்கிலாந்துக்கு அடுத்தடுத்து விக்கெட் போக வந்து ஆரம்பிச்சிருச்சு. வருண் சக்கரவர்த்தி வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய் வந்து, எப்பவும் நீங்க தானே ஹாரி ப்ரூக்கோட விக்கெட் எடுக்குறீங்க. இந்த தடவ கொஞ்சம் சேஞ்சா, நான் ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்ட நான் எடுக்கிறேன். ஆனா கேட்ச நீங்க பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி, வருண் சக்கரவர்த்தியும், ரவி பிஷ்னாயும் டீலிங் போட்டிருப்பாங்க போலங்க. அதுக்கு தகுந்தாப்புல தான் 2 பேரும் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி, எனக்கு ஒரு விக்கெட் எடுத்தாலாம் பத்தாது. எனக்கு இன்னும் தாகம் அடங்கல. அதனால இன்னொரு விக்கெட்டையும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி, வருண் சக்கரவர்த்தி இன்னொரு விக்கெட்ட வந்து எடுத்து அசைச்சாங்க. என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் பிலிப் சால்ட் இருந்துகிட்டு, நான் ஒன் மேன் ஆர்மியா நின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுப்பேன்ப்பா அப்படின்னு ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சு பட்டைய கிளப்பிட்டு இருந்தாருங்க. அப்பதான் நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, என்னப்பா எல்லார் விக்கெட்டையும் எடுக்கிறீங்க, இந்த பிலிப் சால்ட்டோட சோழிய முடிச்சு விடுங்க. இவரோட விக்கெட்ட யார் எடுக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்பதாங்க சிவம் துபே அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் பவுலிங் போட வந்தாரு. வந்த மனுஷன் அவரோட ஃபர்ஸ்ட் பால்லே பிலிப் சால்ட்டோட விக்கெட்ட வந்து தூக்கிட்டாருங்க. உண்மையிலே இத வந்து பார்க்கும்போது தான், போன மேட்ச்சு நமக்கு கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா, போன மேட்ச்ல சிவம் துபேக்கு பதிலா கன்கஷன் சப்ஸ்டிட்யூட் ஹர்ஷித் ராணா உள்ள கொண்டு வந்தோனே, பயங்கரமா பொங்குனாங்க. சிவம் துபேலாம் பவுலரா? அவர்லாம் பவுலிங் போட்டிருக்காரா? அப்படின்னு அந்த அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்க மூஞ்சிலாம் கரிய பூசுற மாரி, நான் பவுலிங் சும்மாலாம் போட மாட்டேன். ஸ்டார்ட்டிங்ல விக்கெட் எடுத்துட்டு தாம்மா நான் பவுலிங்கே போடுவேன் அப்படின்னு, மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அபிஷேக் சர்மா, ஏன்பா நான் பேட்டிங்ல மட்டும் இல்லப்பா, பவுலிங்லயும் பட்டைய கிளப்பேன் அப்படின்னு, அவரும் ஒரு ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. அதுக்கப்புறம் முகமது ஷமி, என்னப்பா நீங்க ஜவ்வா இழுத்துட்டு இருக்கீங்க, இருங்க நான் மேட்சை முடிச்சு விடுறேன் பாருங்க அப்படின்னு, அவர் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து அழகா இங்கிலாந்தை வந்து இன்னைக்கு நம்ம இந்தியா 97 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டோங்க. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா 150 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம். உண்மையிலே இந்த அளவுக்கு இவ்வளோ ரன் வித்தியாசத்துல நம்ம மேட்சை வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு காரணம் இன்னைக்கு நம்ம மரண மாசான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்ததுதாங்க. அபிஷேக் சர்மா மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸ குடுத்து பட்டைய கிளப்புனனால தான் இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்துச்சு. அதே மாரி இவ்வளோ ரன் எடுத்துட்டோம்ல அப்படின்னு அசால்ட்டா இல்லாம, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இங்கிலாந்து பேட்டிங்க திணற விட்டுட்டோங்க. இதனால தான் இந்த மேட்சை நம்ம இவ்வளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ண முடிஞ்சுச்சு. உண்மையிலே இங்கிலாந்தோட நிலைமைய நினைக்கும்போது ரொம்ப பாவமா தாங்க இருக்கு. ஏன்னா T20 சீரிஸ் தான் தோத்துட்டோம். கடைசி T20 மேட்சாவது வின் பண்ணி ஆறுதல் வெற்றியோட வந்து போகலாம் அப்படின்னு தான் இங்கிலாந்து நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இந்தியா இங்கிலாந்தோட சோழிய கடைசி மேட்ச்லயே வந்து முடிச்சுட்டாங்க. இப்போ T20ல தான் இங்கிலாந்து வந்து சொதப்பியிருக்காங்க. ஓடிஐலயாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.